பிரைன் ஷார்ட்கட் ரூட் எடுக்கிற அந்த ப்ராசஸ்க்கு பேரு தான் காக்னிட்டிவ் பயாஸ் அப்படின்னு பேரு. ஓகேங்களா? அதாவது புது விஷயத்த கத்துக்கணும் அப்படின்னா தலைய சுத்தி மூக்க தொடுற மாதிரி பிரெயினுக்கு தோணும். ஓகேங்களா? சோ அதனால புது விஷயத்து கூட அடாப்ட் ஆகிறதுக்கும் புது விஷயத்த கத்துக்கிறதுக்கு ரிஸ்க் எடுக்கிறதுக்கும் பிரெயின் விரும்பாது. அதனால பழைய விஷயமே என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பிரெயின் ஒரு தடவை செக் பண்ணும். பழைய விஷயம் இப்ப எப்படி இருக்கு அப்படின்னும் இல்ல பழைய விஷயத்தை மாத்தி அமைக்கலாமா அப்படின்னும் பிரெயின் ஒரு தடவையாவது யோசிக்கும். கரெக்டுங்களா? நிறைய பேருக்கு பல தடவை யோசிக்கும். ஆனா ரொம்ப ஸ்ட்ரிக்டா தன்னுடைய எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணி தனக்குன்னு ஒரு பேட்டர்ன்லாம் அலைன் பண்ணி வாழ்ந்துட்டு இருப்பாங்க பாத்தீங்களா? நான் ஒரு அழுகை வருது அப்படின்னா அந்த அழுகை ஏன் வந்துச்சுன்னு நான் அனலைஸ் பண்ணுவேன். என்னை யாரோ ஒருத்தவங்க டிஸ்டர்ப் பண்றாங்க அப்படின்னா அவங்க எப்படி டிஸ்டர்ப் பண்ணாங்க, ஏன் டிஸ்டர்ப் எனக்கு ஆச்சுன்னு கூட நான் யோசிப்பேன் அப்படின்னு தனக்குள்ள வரக்கூடிய ஃபீலிங்ஸ் அப்படியே பிரிச்சு பிரிச்சு பார்ப்பாங்க இல்லையா? அவ்வளோ டேலண்டான ஒரு ஆள்கிட்ட கூட காக்னிட்டிவ் பயாஸ் ஒரு முறையாவது வேலை செய்யும். நம்மள நிறைய பேர் ஓகேங்களா 70 விழுக்காடு பீப்புள் அவ்வளோ மைண்ட்ஃபுல்னஸாலாம் வாழ்றது கிடையாது. ரேண்டமா தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. கரெக்ட் தானே? 30 விழுக்காடு பீப்புள் மட்டும்தான் தனக்குள்ள இருக்கக்கூடிய